கடிகாரத்துக்கும் குடிகாரனுக்கும் என்ன வித்தியாசம்? நின்ன இடத்துல சுத்துனா அது கடிகாரம், நிக்கவே முடியாம சுத்துனா அவன் தான் குடிகாரன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்மகன் மகிழ்ச்சியா இருக்காங்க ரெண்டு விஷயம் தாங்க. ஒண்ணு, உங்களுக்கு அமைஞ்ச மனைவி வரமா இருக்கணும், இல்லாட்டி ஊருக்கு போன உங்க பொண்டாட்டி வராம இருக்கணும். அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும். தண்ணிய கூட சிக்கனமா பயன்படுத்தினா அது பெண்கள். தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தினா பெண்கள். ஆமா. தண்ணியை சிக்கனோட பயன்படுத்தினா ஆண்கள். இப்ப என் புருஷன் இருக்காரு பாருங்க, என் புருஷன் எனக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு. சரி. எழுத்த வீட்டுல சாந்தின்னு ஒரு அழகான ஃபிகர் இருக்கு. எழுத்த வீட்டுல அந்த சாந்தி கூப்பிட்டா போதும் உடனே ஆஜராயிருவார். போய் வந்தேன் அப்படின்னு போய் ஆஜராயிருவாரு. தீபாவளிக்கு காலையில பலகாரம் செய்யணும்னு குலோப்ஜாம் வாங்கிட்டு வான்னு ஒரு கூப்பிடுது, ஓடுறாரு. டால்டா பாக்கெட் வாங்கிட்டு வான்னு கூப்பிடுறாரு, ஓடுறாரு. இந்த பச்சரிசி மாவு பாக்கெட்டை மறந்துட்டேன்னு கூப்பிடுறாரு, ஓடுறாரு. நான் கடுப்பாய் இங்க கூப்பிட்டு தனியா வச்சு, ஏயா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? அதானே என்னைய கட்டிருக்கிய. இப்ப நான் கூப்பிட்டு வர தனியா கூப்பிட்டேன், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? அவங்க உன்னை எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க, இப்படி பண்றியேன்னு. மிஸ்யூஸா பண்ணா சாந்தி நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டு தானே நான் நினைச்சேன் சாந்தியா. இப்ப சூப்பருக்கு ஆஃபருக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு தெரிஞ்சா நான் ஏன் நடுவுல உட்காந்துருக்கேன்? இப்போ உங்க மனைவி அழகா இருந்தா அது சூப்பர், அவங்களுக்கு ஒரு அழகான தங்கச்சி இருந்தா அது ஆஃபர்.